அது திரும்ப ஒண்ணு கூடிடணும் அவங்க சொல்லியிருக்காங்க. கங்கை, அதான் அந்த பொண்ணு, அவளை அனுப்பிடு. அவளை உன் கூட வச்சுக்காத. எங்க ஏதாவது பிரச்சனை பண்றதுக்குள்ள அவளை அனுப்பிடு. அந்த நிலத்தையும் வீட்டையும் கூட அவங்ககிட்டயே கொடுத்துரு. புரிஞ்சுதா? சரி, நீ கிளம்பு. டெய்லி உனக்காக காத்துக்கிட்டு இருப்பான். ஹாய். யாரு நீங்களா? தேவையில்லாம அதிர்ச்சி அடையாத. நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். நான் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேங்கிறது உனக்கு புரியுதா இல்லையா? அவ என்னடா நான் காரை தூக்கி போடுறா, பறக்கிறா. Oh my God, அவ ஒத்த பொண்ணு. நாங்களும் அப்படியே மிரண்டு இருக்கோம். யாருக்கு தெரியும், எப்படியும் ஒரு 17-18 இருக்கும். அவ வயசுக்கு வந்தாளா இல்லையான்னு என்ன உனக்கு பிரச்சனை? அவ கூட டேட்டிங் போறியா? அவ ஒருத்தி தான், ஒரே ஒருத்தி தான், சும்மா நின்னு ஆடுறா. தேவையில்ல, எனக்கு சில ரைபிள்ஸ் தேவைப்படுது, அவ்வளவுதான். அடச்ச. ஹலோ, நீ லைன்ல இருக்கியா? இந்த போன் அன்பிரேக்கபிள்னு சொல்லி ஏமாத்திட்டானுங்க போல இருக்கு. கதவு மூடு. நீங்க எல்லாரும் யாரு? என்ன கேக்குற நீ? நீ தானே எங்களை காண்டாக்ட் பண்ண. ஓ, அப்போ அந்த பொண்ணை தேடிக்கிட்டு இருக்கிறது நீங்க தானா? ஏன் நிக்கிறீங்க? வந்து உட்காருங்க. கடவுளே, சரி, நாம கொஞ்ச நேரம் பேசலாமா? சரி, அந்த பொண்ணு இப்ப எங்க இருக்கான்னு சொல்லு. நான் அதை உங்ககிட்ட சொன்னா நீங்க என்னையும் கொண்டுடுவீங்கல்ல? இல்ல இல்ல இல்லையா? இல்ல இல்லனாலும் நான் உன்னை கொல்லுவேன். ஆனா நீ எங்க இருக்கன்னு சொல்லிட்டனா உன்னை டார்ச்சர் பண்ணாம கொல்லுவேன். ஏன்னா நார்மலா எல்லாருடைய உடம்புல இருக்க பாகங்களை நான் எடுத்துருவேன். உன்னை கொல்றதுக்கு முன்னாடி ஒவ்வொன்னா காட்டுவேன். அங்க இருக்கிற ஆளுங்கெல்லாம் அப்படிதான் செத்தாங்க. உன் இதயத்தை நீ பார்த்தது இல்லைல்ல? இல்லைல்ல? சேச்சே, இல்லவே இல்லை. நான் ஒன்றும் கார்டியாக் சர்ஜன் இல்லையே. நான் எதுக்கு பார்க்கணும்? எனக்கு அது தேவையும் இல்லை. ஆனா என் வயிறு தான் அப்பப்ப கடவுடான்னு சத்தம் போடும். இல்ல, நான் சொல்றத கேளுங்க. என்னால உங்களுக்கு நிறைய உபயோகமா இருக்கும். என்னை யூஸ் பண்ணிக்கங்க. இப்படிலாம் என்னை கொலை பண்றது